பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அமர்வோம். மறுபடியும் நாம் கூடி வரும் கிருபை ஆண்டவர் தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கீழ்ப்படிதலுடைய மூன்றாவது பகுதியாக, கீழ்ப்படிதல் என்பது இரண்டு விதமாக நடைபெறுகிறது. ஒன்று பூரணமாய் கீழ்ப்படிதல். இது அகஸ்டின் ஜெபகுமாரன் சொல்லுவார், பூரண சித்தம் என்று சொல்லுவார். என்ன சித்தம்? பூரண சித்தம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அது கீழ்ப்படிதல். அது ஒரு கீழ்ப்படிதல். இன்னொன்று, ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிப்பதை போல் நடிப்பது, அல்லது நம்முடைய சுயத்தை அதுக்குள்ளே வைத்துக் கொள்வது. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்வது கிடையாது. ஆனால் நமக்கு அதில் இருக்கிறது எல்லாம் பறக்கி கொள்கிறது. இந்த ரெண்டு கீழ்ப்படிதல் இன்னைக்கு இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. சொல்லுகிறது யார் என்பதை நாம் எட்டி பார்ப்பதே கிடையாது. சொல்லுகிறவர் யார்? கீழ்ப்படிய பண்ணக்கூடியவர், என்னை கீழ்ப்படிய பண்ணக்கூடியவர். கீழ்ப்படியாவிட்டால் என்னை கீழ்ப்படிதலுக்கு தள்ளி விடுவார். அதில் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவர் கவலைப்படுவதே கிடையாது. இதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். உன்னை நரகத்தில் கொண்டு நீ கீழ்ப்படியாமல் தள்ளுறதை விட இந்த உலகத்தில் உன்னை கஷ்டப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறது என்னுடைய வாழ்க்கை என்பதை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த கீழ்ப்படிதலில் பூரண சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சானா யோனா? இல்லை. வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், யோனா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. இப்போ பாருங்க, போன வாரம் நான் சொன்னேன், அவன் கீழ்ப்படிஞ்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் போய் எங்கே பிரசங்கம் பண்ணிட்டான்? நினிவேல பிரசங்கம் பண்ணிட்டான். பிரசங்கம் பண்ணோன்னு அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? பிரசங்கம் பண்ணோன்னே அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? உண்மையாக கீழ்ப்படிஞ்சானா என்ன வந்திருக்கணும்? ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கணும். பரவாயில்லடா, ஆண்டவர் சொன்னபடி ஜனங்களெல்லாம் நினச்சிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, உமக்கு தோத்திரம். நீர் யாருன்னா இந்த உலகத்தில் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி சத்தம் போட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவனுக்கு என்ன வருது? சத்தமே வர மாட்டேங்குது. கோபம் நாங்கள் எழுதலை, அதுக்கு முந்தின வார்த்தையை நான் விடுதியே, கடும் கோபம்னு எழுதியிருக்கா. என்ன கோபம்? கடும். யார் மேல கடும் கோபம்? யார் மேல வருது? சத்தமே வர மாட்டேங்குது. ஆண்டவர் மேல வருது. ஆண்டவர் மேல வருது. இப்போ சொல்லுங்க, இவன் கீழ்ப்படிச்சானா? எதுக்காக கீழ்ப்படிச்சானா? உயிர் பெயரக்கூடாதுன்னு கீழ்ப்படிச்சான், அது செத்து போகக்கூடாதுன்னு கீழ்ப்படிச்சான். எல்லாம் ஆண்டவர் சொன்ன அளவுக்கு 100% என்ன செய்யல, கீழ்ப்படியில. அதனால இவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. வாசிங்க அடுத்த வசனத்தை. பாருங்க, இப்போ என்ன சொல்கிறான்? ஆண்டவரை பற்றி சொல்கிறான். உங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியும், நீர் இந்த குணம் உள்ளவர், நீர் என்னை சொல்லுவீரோ அழிக்க மாட்டீர். அப்போ இவன் உள்ளத்தில் என்ன இருக்கு? நான் சொன்னது நடந்தால் போய் பிரசங்கம் பண்ணுவேன், நான் சொன்னதை அப்படியே செய்வீரா? அப்படியே சொன்ன என்ன செய்வேன்? பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னா பிரசங்கம் பண்ண மாட்டேன். தீர்க்கதரிசியாக இருப்பதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடவுள் சொல்றதற்கு எதுக்காக சொல்றாருன்னு ஒரு மனிதன் அறிந்து கொள்ளணும். சொல்றாரா, எதிர்பார்க்க சொல்லுகிறாரா என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்ற வேலையை தான் மெதுவாக செய்வாரே தவிர எதிர்பார்க்குற வேலையை ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு செய்ய மாட்டார். எதிர்பார்க்குற வேலை நம்ம வேலையே கிடையாது. நம்ம சொல்லிட்டு என்ன செய்திடணும்? நடந்து வந்துடணும். இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா
ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தான் சொன்னபடி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். அதுக்கு அவன் சொல்கிறது என்னென்னா, உடைய கேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்றான், உடைய குணம் எனக்கு தெரியும். அவன் கடவுளாக அவரை பார்க்கல, அவன் கடவுளாக அவரை பார்க்கல, யாரை பார்க்குறான்? இவர் ரொம்ப வீக்னஸ் உள்ளவர், மனசில் பலவீனம் உள்ளவர். என்ன சொல்லுவார், செய்ய மாட்டார், சொல்லுவார், செய்ய மாட்டார். ஏன்னா ரொம்ப அன்புள்ளவர் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனால் அது எப்போ நிறைவேற்றுவார் நான் சொன்னேன்னா அதுக்குள்ளே நிறைய போகணும். உள்ள ஆதியாமத்திலேருந்து ஒரு 4-5 சம்பவத்தை காட்டினாதான் எப்போ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார்னு வருது. இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் ஏசாயா 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சொன்னதை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு விளக்கம் இருக்குது பாருங்க. 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை வாசிங்க. என்ன சொல்றான்? நீ செத்துருவீருண்டான். ஆண்டவர் தான் சொல்லி விடுறாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவனை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிறார். இவரும் தீர்க்கதரிசி தான். சரின்னு வந்து சொல்றான், சொல்லிட்டான், நம்ம காரியத்தில் ஒழுங்குபடுத்தியா, இது சாக போறீர் அப்படின்றான். இப்போ எசேக்கியா என்ன பண்றான்? எசேக்கியாவுக்கு ஆண்டவர் தெரியும். ஏசாயாவுக்கு எப்படி ஆண்டவர் அறிந்திருக்கானோ அதே போல யார் அறிந்திருக்கா? எசேக்கியாவும் அறிந்திருக்கிறான். இப்போ இந்த எசேக்கியா என்ன பண்றான்? அப்பொழுது எசேக்கியா தன் சுவர் புறமாய் முகத்தை திருப்பி கர்த்தரை நோக்கி இப்போ பாருங்க, செத்துப்போன்னு சொல்லிட்டான். இப்போ எசேக்கியா என்ன செய்கிறாரு? கதறி அழுகுறாரு. உமக்கு முன்பதாக உண்மையாக தானே இருந்தேன், உண்மையாக தான் இருந்தான். நீங்கள் உள்ள படித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா உத்தமமாக தான் இருந்தான். அழுகுறான். அவன் ஏன் அழுதான்னு அவனுக்கு அது வரைக்கும் குழந்தை கிடையாது. இதுக்கு பிறகு அவனுக்கு மனாசே பரப்பான். அதனால தனக்கு ராஜ்யபாரத்துக்கு கூட ஒரு பிள்ளை இல்லையே, உமக்கு முன்னால் இவ்வளோ உத்தமனாக இருந்தான்னு நினச்சி அழுகுறான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். என்ன சொல்றாரு? சாவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சாக விடலை. 15 வருஷத்தை என்ன செய்யறாரு? கூட்டி கொடுக்கிறார். இதில் போய் நீர் ஏன் சொன்னீர்னு ஏசாயா கேட்டானா? ஏசாயா வாயை திறக்கல. சாவுனா அவன் தான் சொன்னான். 15 வருஷத்தை கூட்டி கொடுக்காருன்னு அவருக்கு தான் சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாரு தெரியுமா? அவருக்கு தெரியும் நான் கடவுளுக்கு வேலைக்காரன். இதுதான் பிரச்சனை. கடவுளுக்கு சிலர் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை இப்படி பேசாமல் இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்குமாங்க. ஃபுல் பீட்டில் ஏறி ஒருத்தன் ஆவியில் நின்று பிரசங்கம் பண்ணுறான்னா அவன்கிட்ட சில வேர்டை கூட நீங்கள் நினைச்ச முடியாது, வேர்ட்ஸை கூட மாற்ற முடியாது. ஆனால் காட்ஸ் வேர்டு என்பது யாருக்கு எப்படி வரும்னே தெரியாது. ரொம்ப கடினம், மிக மிக கடினம். கடவுள் வார்த்தை என்பது கடினமானது. இப்போ தான் நாம் இது ரொம்ப யோசிக்கிறோம். இப்போ தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்னா, இந்த வார்த்தையை தள்ளி இருக்கலாம். இந்த வார்த்தை ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கடினமான வார்த்தையை அதிகமாக பிரசங்கம் பண்ணாங்க, எச்சரித்தாங்க சபையை. சபைகளுக்குள்ள எச்சரிப்பு அதிகமாக இருந்ததுனால பாவம் குறையாக இருந்துச்சு, துன்மார்க்க சபைக்குள்ளே வராமல் இருந்தான். ஆனால் இன்னைக்கு சபை முழுசும் துன்மார்க்கமாக போச்சு. ஏன்னா கடினமான வார்த்தைகளே இல்லை, இல்லவே இல்லை. பாலிசா பிரசங்கம் பண்ண நினைக்கிறோம், பாலிசா பிரசங்கம் பண்ண நினைக்கிறோம். நீங்கள் பாலிஸ் பிரசங்கம் பண்ணினாலே இந்த உலகத்தில் 2 காரியம் நடக்கும். ஆண்டவர் சபையை விட்டு வெளியேறிடுவார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாலிசி என்னைக்கு பண்ணுறீங்களோ வேற ஒன்றும் நடக்காது. நம்ம நினைப்போம் துதி வந்துடும், வல்லமோ வந்துடும், அக்னி வந்துடும், அதெல்லாம் ஏமாத்து. உங்களை கை தட்டி பாட வச்சு எமோஷன் ஆக்கி ரத்தத்தை சூட ஜெயிக்கி வல்லவர் வந்துட்டார் ஓ ஆ பூன்னு சத்தம் போடுறதெல்லாம் ஏமாத்து. அதெல்லாம் பரிசுத்தாவியானவரே கிடையாது. பரிசுத்தாவியானவர் வசனத்தை மட்டும்தான் அனுப்புவார். இன்னைக்கு நிறையா பேருக்கு இந்த அனுபவம் கிடையாது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நாம் மறந்துடாமல் கண்டுபிடிக்கணும். நம்மை விட்டு விலகி விடுவார். பெரிய பிரச்சனை தான். என்னை விட்டு விலகின பிறகு நான் என்ன பாட்டு படித்தாலும் சரி, பாட்டுகளின் இரைச்சல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் செய்கிற காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வீண் காணிக்கைகளை எனக்கு கொண்டு வர வேண்டாம். ஏசாயால சொல்கிறார், எனக்கு நீ வீண் காணிக்கையை கொண்டு வராத, தேவையே இல்லை எனக்கு அப்படிங்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம நிறைய நேரம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்குறோம். ரொம்ப ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம். இதில் பாடுபடுறது யாருன்னா, உண்மையாக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவான் பாருங்க, அவன் தான் மாட்டிக்கிடுவான். சாதாரணமாக பிரசங்கம் பண்ணுறவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை அப்படி சாதாரணமாக சரியா சபைக்கு தக்க அப்படி நான் பேசிட்டு போயிடுறேயா, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறேயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்து விடுவார். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னைக்கு இந்த உலகத்தில் அதிகமாக ஆசீர்வாத பிரசங்கம் வந்துச்சோ அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மனிதனோடு பேசுவது நின்று போயிட்டு. இது இன்னைக்கு தான் பார்த்துட்டோம். யாராவது வாசிங்க எரேமியா 23ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிங்க. நீங்கள் நல்ல பைபிளில் படிச்சுக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் திட்டுறாரு திருச்சபையா, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா நிறுத்தி படிக்கணும். யாரை பார்த்து சொல்லுதாங்க? கடவுளை அசட்டை பண்றவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு கடவுள் தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவை பணம். அசட்டை பண்ணுறவங்களாம் ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க. கேட்ட சொல்லுவாங்க அன்பின் மிகுதிம்பாங்க. அன்பின் மிகுதி எது தெரியுமா? ஒரு பிள்ளை சாக்கடை கழுவை விழும்போது 2 இழுப்பு இழுத்து வெளியே தூக்கிட்டு வர்றது. நல்லா விளாடுறா, நான் சோப் போட்டு ஒன்று என்ன செய்டுறேன், குளிப்பாட்டிடுறேன்னு சாக்கடைக்குள்ள விளையாட விடுவோமா? எது அன்பின் மிகுதி? நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த தொடர்ந்து வாசிங்க அதை. தங்கள் இருதயத்தின் கடினத்தில் நடக்கிற யாவரையும் நோக்கி என்ன சொல்றாங்க? 10,000 ரூபா கொடுத்தா சொல்லிடுவாங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படின்ற. முடிஞ்ச இந்த 10,000 எங்க இருந்து வந்துச்சு? யார்கிட்ட இருந்து வந்துச்சு? இது அறிந்து கொள்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் என்னன்னா ஆசீர்வாதம் ஒரு 10 நிமிஷம் என்னத்தையா சொல்லணும், பிரசங்கம் பண்ணி முடிக்கணும். ஆண்டவர் விலகிடுவாருங்க. ஆண்டவர் விலகிடுவார். என்ன ஆண்டவர் விலகிடுவார். என்ன சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல இருக்கு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இல்லை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீ இந்த ஜனத்துக்காக
ம் ம் ஆண்டவர் சபையை விட்டு போயிட்டாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய ஜெபத்தை நிறுத்துன்றார். பேசாத. இசைக்கியா ராஜா வியாதியாக இருக்கும்போது அவன் அழுதான். ஆண்டவர் திரும்ப பதில் சொன்னார். ஆனால் யோனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், செயலை பார்த்துட்டு சொல்கிறான், நீர் இறக்கமுள்ளவர், அதனால தான் நான் கீழ்ப்படியலன்றான். இப்போ அவனுக்கு என்ன வருது? இப்போ என்ன வருது? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. என்ன ஜெபம் பண்ணுறான்? என்ன ஜெபம் பண்ணுறான்? ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணுறான், இந்த செத்து போகிறேன், என்னை எடுத்துக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் சொன்னதை நீர் செய்யலை, நான் கேவலப்பட்டு நிற்கேன், நான் செத்து போகிறேன். இதைத்தான் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொன்னார். உன் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அன்புங்கிறது என்ன? தேவன் மேல் அன்பு செலுத்துவது. உமக்காக நான் பாடுபடுறேன்னா பாடுபட்டு தாகணும். அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? அதற்கு கர்த்தர், நீர் எரிச்சலாக இருக்கிறது முதல்ல சாவணும்னு சொன்னான். அப்போ அந்த ஜெபத்தை எப்படி பண்ணியிருக்கான்? எப்படி பண்ணியிருக்கான்? பயங்கர எரிச்சலோட. எரிச்சல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எரிச்சலோட பண்ணுறான். அப்போ பூரண சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஜபிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. பூரண சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணணும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, மனிதர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டியது தேவ சமூகத்தில் போய், உங்களுடைய திட்டம் என்ன, என்னை எதுக்காக படைச்சீர், நான் என்ன செய்யணும், இது செய்ய ஆரம்பித்தாதான் திருச்சபையில் எழுப்புதலே வரும், மாற்றமே வரும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதை அவன் செய்யாமல் எரிச்சலோட பேசுகிறான். நான் செத்து போகிறேன் அப்படிங்க. அந்த எரிச்சலுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது. இந்த அதிகாரம் முழுசும் எரிச்சலின் அதிகாரம் தான். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் முற்று பெறாத புஸ்தகம், ஆமேன்னு சொல்லப்படாத புஸ்தகம். படிச்சுக்கோங்க, புரியுதா? யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் முற்று பெறாத புஸ்தகம், புரியுதா? அதை நான் தொடர்ந்து சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ இந்த உலகத்தில் கீழ்ப்படிதலில் என்ன கீழ்ப்படிதல் இல்லை? பூரண கீழ்ப்படிதல் இல்லை, அறகுறை கீழ்ப்படிதல், நம்ம விருப்பத்துக்கு தக்க கீழ்ப்படிதல். பூரண கீழ்ப்படிதல் இல்லை. ரெண்டாவது, வாசிக்க கேட்ட பாகத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே ஒரு கீழ்ப்படிதலை நான் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே என்ன நடக்கு? ஆண்டவர் இவ்வளவு கொடுமை உள்ளவரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருத்தர் வாசிக்கணும். நல்லா நிறுத்தி படிங்க. நான் இப்படி சொல்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்குது. நிறுத்தி படிக்க நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் 100 நேரம் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதனுடைய ரீசன் புரியாது. கடவுள் மனிதனை உண்டாக்குனார். கடவுள் நினச்சா 5 நிமிஷத்தில் ஒருத்தனை கொண்டு போட்டு போயிடுவார், பூகம்பத்தை உண்டாக்கி கொண்டு போட்டு போயிடுவார். ஆனால் இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரார். பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு தான் சுற்றி கூட்டு வரார் யோர்தான் நதி வழியாக. பக்கத்தில் போகிறதுக்குன்னு 3 நாளில் போயிடலாம், ஆனால் விடலை. இப்போ இந்த வழியாக வரும்போது ஒருத்தன் எதுக்கான்? யார்? அமலேக்கியன் எதுக்கான்? அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதம் என்ன? பதம்ங்கிற வார்த்தையை நீங்கள் படிக்கணும். வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை மேலே வந்து படிங்க. எதுக்கு விரோதமாய்? சத்தம் போட்டு சொல்லுங்க.
சிங்காசனத்துக்கு விரோதமாய். இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணல, கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாக யுத்தம் பண்றான். அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாவே யுத்தம் பண்றான். வாசிங்க. தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய். இது சொன்னது யாரு? யெகோவாகிய தேவன். அவர் சொன்னது தப்புன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? வேதத்தில் 2 காரியத்தை படிச்சுக்கிடணும். ஒன்று, ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஒரு தான். ஆனால் கோர்ட்டில் தண்டனையை சொல்ல முன்னால மன்னிச்சாதான் பழைச்சா. தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா தண்டனை. அதே மாதிரி ஆண்டவர் வாயிலிருந்து தண்டனை வந்துட்டா கஷ்டம் ஆயிரும். இங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கும். என்ன, தாவீதை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் டக்குன்னு சொல்லிட்டாரு உன் வீட்டில இருந்து பட்டயம் நீங்காதுன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் சாவு கொடுத்தான்னு நினச்சிக்கோங்க. ஆண்டவர் 2 விதத்தில் உண்மை உள்ளவருங்க. ஒன்று, உங்களை பூரணமாக மன்னிச்சுட்டு போயிடுவார், தப்பிச்சோம். இல்லை, நான் தண்டனை கொடுத்து தான் உன்னை மன்னிப்பேன், யாருமே தடுக்க முடியாது. அந்த ஜெபத்தை திரும்பி நீங்கள் பண்ணவே முடியாது. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த தண்டனை நிறைவேறி தான் தீரும். அதுதான் கடினம். அந்த பாதையை தான் நம்மால் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வீட்டில் ரொம்ப அன்பாக இருந்தேன். அந்த அக்கா நல்ல யூத் மீட்டிங் நடத்துகிறாங்க. என் பையனுக்கெல்லாம் யூத் மீட்டிங் நடத்துகிறாங்க. திடீர்னு பொத்துன்னு விழுந்தாங்க, இறந்துட்டாங்க. நல்ல யூத் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உடம்புல ஒரு வியாதி கிடையாது. பார்த்தா உடம்புல ரத்தம்லாம் வாய்க்குள்ளோடி வந்துருச்சு. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க. நான் உடனே அந்த அண்ணனை பார்த்து சொன்னேன், டைரியில் எதுவும் எழுதியிருக்காங்க, அதை எடுங்க அப்படின்னு. எழுதி பார்த்தா தெளிவாக எழுதியிருக்காங்க, நான் இறந்துருவேன் அப்படின்னு. சரி விட்டுருங்க, ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. நான் திரும்பவும் அவங்ககிட்ட பழகினேன். அந்த குடும்பத்தில் 2 கல்யாணம், ஒரு கல்யாணம் நின்று போச்சு, ஒரு கல்யாணம் டைவர்ஸ் ஆச்சு, இன்னொரு கல்யாணம் எங்கேஜ் பண்ணி நின்று போச்சு. எல்லோரும் உட்காந்து ஜெபம் பண்ணி 2 கல்யாணத்தை நடத்தினோம். என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இந்த மனிதனோட பழகிறத குறை அப்படின்னார். நான் ரொம்ப அன்பாக இருந்தார் என்கிட்ட. கொரோனாவில் அவர் கூட நாங்கள் நிறைய இடத்துல போய் ஏழைகளுக்கு அரிசி கொடுத்தோம், எல்லாம் நல்லா செய்தோம். இல்லை, அந்த சபையை விட்டு வெளியே வா, அந்த சபையில் போய் பைபிள் ஸ்டடி நடத்ததை நிறுத்து, நான் விரும்பலை. எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, நான் அதை சொன்னால் யாராவது கேட்பாங்களா? என் பையன் அவங்ககிட்ட அவ்வளோ அன்பாக இருப்பான். பல முறை சொன்னார், நான் கேட்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு அன்னைக்கு தான் விளங்குச்சு, நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை அந்த குடும்பத்தை விட்டு கட் பண்ணுவேன் பாரு அப்படின்னா. ஒரு சின்ன பிரச்சனை, டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், வெளியே வந்துட்டேன். அந்த சர்ச்சை விட்டு அடுத்த சர்ச்சுக்கு போயிட்டேன். என்கிட்ட எல்லாரும் என்னென்னு கேட்டாங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டா, ஏன் இவ்வளோ அன்பாக தானே இருந்த, ஒரு மணி நேரத்தில் அந்த சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு ரிட்டர்ன் ஆகிட்டியா? நான் சொன்னேன், என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவங்க வீட்டில் ஒரு கொலை கேஸ் இருக்குது, யாரையோ ஒரு நீதிமான கொலை பண்ணியிருக்காங்க, அந்த இரத்த பழி தலை தூக்கி நிற்கி. நான் பல முறை ஜெபம் பண்ணும்போது இது உணர்ந்தேன். ஆனால் அந்த பையனை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அலோவ் பண்ணார். அதுக்கு பிறகு நீ வெளியே போ அப்படின்னாரு. எனக்கு கிடைச்ச வசனம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடுங்க, ஓசியா 8ஆம் அதிகாரம். காலையில் ஒரு நாள் 3 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட சொன்னதை சொல்றதுக்கு எக்காலத்தை உன் வாயில வை, சொல்லிட்டு வெளியே வா. நான் முடியாதுன்னு, ஏன்னா அவ்வளவு பழகிட்டோம். ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னி விடுறேன். நான் தண்டனை சொன்னதுதான், எனக்கு ஒண்ணுமே ஓடலை. எக்காலத்தை வைன்னு சொன்னாரு, நான் போய் சொல்லலை. என்ன நடந்துச்சு? துரோகம் பண்ணபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல்
நீ பிரசங்கம் பண்ணுறப்போ ஒரு ஆலயத்தில் அதே சபையில் யார் மேலே சுத்த ஆரம்பிச்சிட்டான்? சத்துரு கழுக போல சுத்துறான். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைத்தாலும் தெரியுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, தண்டனை சொல்ல முன்னால தப்பிச்சுக்க. தண்டனை சொல்லிட்டாரா, நீங்கள் லேசாக நடிக்கீங்க ஆண்டவரை. நீங்கள் நினைக்க அன்புள்ளவர், பாசம் உள்ளவர். ஏன்னா அவர் வார்த்தையை சொல்லும்போது ஒரு நாளும் கோபத்தில் சொல்கிறது இல்லை, சுத்தமாக நிதானத்தோடு சொல்கிற ஆண்டவர். அவர் சொல்லிட்டாரா, சொன்னது தான், அதை திரும்ப அழிக்கவே முடியாது. இதுதான் இன்னைக்கு கடினமான வார்த்தை. கடினமான வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடினமான வார்த்தை. இது சொல்றதுக்கு நம்மளால கஷ்டமா இருக்கும், ஆனால் சொல்லிதான் ஆகணும். என்ன இப்போ நீங்கள் வாங்க 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு வாங்க. யுத்தம் யாருக்கு விரோதமாக பண்ணுறான்? அமலேக்கேன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக பண்ணுறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கூப்பிடுறாரு. யார? சவுலை கூப்பிடுறாரு. முதல் ராஜாவை கூப்பிட்டுட்டு, நீ என்ன செய்ய, இப்போ நீ எனக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, யாரை போய் கொல்லணும்? முற்றிலுமா அமலேக்கரை கொல்லணும். வாசிங்க பார்ப்போம். 2ஆம் வசனம். என்னதுங்க? இந்த வார்த்தையை நிறுத்தி படிக்கும் போது அவங்க நமக்கு கோபமாக வரும். ஏங்க, முடிஞ்சு போச்சு, பிரயாணம் முடிஞ்சிட்டு இஸ்ரவேல் வந்து குடியிருந்தாச்சு. யார் வந்துட்டா? சவுல் ராஜா வந்துட்டான். நியாயாதிபதிகள் எத்தனை வருஷம்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்துட்டான். இத்தனை வருஷம் கழிச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை மனதில் வைத்திருக்கிறேன். என் மனசுல இருக்கு. வாசிமா அடுத்த வசனம். என்ன சொன்னாரு? ஒன்னையும் உனக்குன்னு எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கொன்று விட வேண்டும். இப்ப வாசிங்க 9ஆம் வசனம். என்னது அங்க என்ன சொல்லிருக்கு? எதையும் உயிரோட வைக்க கூடாது. நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான்? பார்த்தான், சார் நம்ம வளர்க்குற ஆடை விட கொழுமே ஆடு வளர்த்து வச்சிருக்கானே, சூப்பரா இருக்க, நம்ம மந்தையில சேர்த்துக்கலாம, நமக்கு ஆகும சொத்தா. தேவனுக்கு பிரியமில்லாதது யாருக்கு பிரியமா மாறிட்டு? சவுலுக்கு. தேவன் வெறுத்தது யாருக்கு நல்லதா மாறுது? சவுலுக்கு. கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை நேசிப்பதை விட மனிதர்களை நேசிப்பது. ஆண்டவரை நேசிப்பதை விட மனிதர்களை நேசிப்பது. திரும்ப சொல்லிட்டேன், ஆண்டவரை நேசிக்க மறக்கிறோம், மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறோம். என்ன ஆண்டவர் இப்ப என்ன பண்ணாருன்னு பாக்கீங்களா? 10ஆம் வசனம். என்னது? இவனை நான் ராஜாவாக்கினதே தப்பா போச்சு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? 13ஆம் வசனத்தை வாசிங்க.
இப்போ போய் பொய்யும் சொல்கிறான். நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். என்ன 19ஆம் வசனம், இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை நீர் கேளாமல். ஹலோ, கடவுள் வார்த்தை வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, கடவுள் யூஸ் பண்ற வார்த்தை எல்லாம் பாருங்க. கொள்ளையின் மேல் பறந்து யோசிங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. அப்படியா? இப்போ அடுத்தாப்புல ஒரு பொய் சொல்கிறான் பாருங்க. முதல்ல என்ன சொன்னா, நான் எல்லாத்தையும் செய்துட்டேன்னா, இப்போ அடுத்தாப்புல ஒரு பொய் சொல்கிறான் பாருங்க. 21ஆம் வசனம், இப்போ யாரை தூக்கி உள்ள போடுறான்? ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக நான் நினைச்சதேன். சாபத்தீடானதுன்னு சொன்ன பொருளை யாருக்கு பலியிட வரீங்க? ஆண்டவருக்கு. நீங்க நம்ம ஆளுக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. தசமபா கொடுத்தா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, காணிக்க கொடுத்தா மன்னிச்சிருவாரு, துட்டு கொடுத்தா மன்னிச்சிருவாரு, கோயிலுக்கிட்ட காசு கொடுத்து எந்த காணிக்கையும் உன் பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. எந்த காணிக்கையும் பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படணும்னா பாவ மன்னிப்ப ஆண்டவருடைய உட்கார்ந்து அழுது பெற்று அவருடைய வார்த்தை என்ன கழுவுனால் அன்றி எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நல்லா படிச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு மிஷினரி சங்கம்லாம் சொல்றாங்க, நீங்க கோயில் கட்டி விடுங்க கர்த்தர். தவறுதலான போதனைகள். காணிக்க கொடுத்துருங்க, தசமா கொடுத்துருங்க, அதை பண்ணி கொடுத்துருங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் வெறுக்கிற பொருளை நாம் ஆண்டவர் கொண்டு காணிக்க வச்சா அதை நான் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாலும் சரி, அழுது ஜெபம் பண்ணாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப்படவே. கர்த்தர் வெறுக்கிற பொருள், அதை படிச்சுக்கோங்க. கர்த்தர் வெறுக்கிற பொருளை உள்ள வைக்காதீங்க. ரொம்ப கடினம், மிக மிக கடினம். ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவருங்க. பரிசுத்தத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார். பரிசுத்தம் தான் அவருடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம். நீங்கள் உங்கள் காணிக்கையால் அவரை தீட்டுப்படுத்தலாம்னு நினச்சிடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, அப்படியா கடவுளுக்கே நீ பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு சொன்ன உடனே தான் சாமுவேலுக்கு கோவம் வந்துச்சு. இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமோ? நீர் ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டீரு, ஆனா எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காணிக்க தருவீரோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் செவி கொடுத்தலே உத்தமம். அது கீழே உள்ள வசனத்தை வாசிக்கலாம். நான் முரட்டாட்டம் அப்படின்னு நிறைய அதுக்குள்ள போனா நோவ காலத்துக்கு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? 100% கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். யோனா எரிச்சலா இருந்ததுக்கு என்ன காரணம்? சாவு வேணும்னு ஜெபம் பண்ணதுக்கு என்ன காரணம்? 100% கீழ்ப்படியல. சவுல் ராஜ்யபாரம் பிடிக்கி போனதுக்கு என்ன காரணம்? 100% கீழ்ப்படியல. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவுங்க. காலம் கொடியது. கீழ்ப்படிதலில் விட்டுட்டீங்களா ஒன்றுமே செய்ய முடியாது. சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சின்ன விஷயத்தில் கூட கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடினமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. கடினமாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அதில் உத்தமமாக இருந்தால் நம்மளை பலப்படுத்துவார், நம்ம கூட இருப்பார், நம்மளை பாதுகாப்பார். உலகம் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லும், ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். கீழ்ப்படிதலை விடாதீங்க. என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
உட்கார்ந்து எதை படிங்க? பைபிளை படிங்க. ஆண்டவரே என்னோட பேசுன்னு சொல்லுங்க, எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு சில விடுதலை வரமாட்டேக்கு, ஏன் நான் எங்கேயாவது விட்டுருந்தேன்னா நம்ம வார்த்தையை கண்டுபிடிங்க. உட்கார்ந்து நிதானமாக யோசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கீழ்ப்படிதலை தருவாரானால், கீழ்ப்படிதலை தருவாரானால், நிச்சயமாக சொல்கிறேன், கீழ்ப்படிதலை நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி போட்டு போயிடுவார். ஆனால் கீழ்ப்படியிலன்னா அதுக்குன்னு தண்டனை வார்த்தை வச்சுருப்பார். வாயிலிருந்து வந்த பிறகு திரும்ப என்ன செய்ய முடியாது? மன்னியுன்னு ஜெபம் பண்ண முடியாது. தண்டனை வர முன்னால் மன்னிப்பு வாங்கிடணும். இதுதான் உண்மை. இதுக்கு தான் காலம் கடினமான காலம்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த கடைசி காலத்தில் மீறுதல் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, மீறுதல் தான் பெருகுது. மீறுதல் எக்கச்சக்கம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்னு போதிக்கிறவங்க நிறைய பேர் மாறிட்டு வராங்க. முடியாதுங்க, முடியவே முடியாது. கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோமா, ஆண்டோட உண்மையாக ஜெபம் பண்ணுவோமா, 100% கீழ்ப்படுகிறோமா? ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை தான் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து பார்த்தோம்னா ஏன் பூரணமாக கீழ்ப்படிய முடியல? 100% ஆண்டவர் கீழ்ப்படிய முடியல. நீங்கள் கீழ்ப்படிச்சு பாருங்க, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் காதில் ஏற மாட்டாது, எரிச்சல் வராது. யோனாவுக்குள்ள எரிச்சல் இருந்துச்சு. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பூரண கீழ்ப்படிதல், எங்கள் விருப்பப்படி கீழ்ப்படிதல், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் எங்கள் வாழ்வு அமைந்திருக்கிறது. நாங்கள் பூரணமாக கீழ்ப்படிந்தோமானால் எங்கள் வாழ்வில் எரிச்சல் வராது, வெறுப்பு வராது. நாங்கள் பூரணமாக கீழ்ப்படிவதற்கு இன்னுமுடைய பாதத்தை விழுந்து பிடித்த அளவில்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். 100% உமக்கு கீழ்ப்படிந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் ஆசீர்வாதம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.